தான் மதிப்போடு இருந்த அந்த சமூகத்தினாலேயே அவன் எல்லாவற்றையும் இழக்கப்படுகின்ற நிலையையும் அத்தகையவன் அடைவான். கிணற்று தவளையாக வாழுகின்ற மனிதர்கள் தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு என்று இருந்து விடுகிறார்கள். ஆனால் சுதந்திரத்தோடு தேடல் மனம் கொண்ட மனிதர்கள் உன்னை போல இந்த உலகத்தை அறிய துடிக்கிறார்கள். அதற்கு பயணப்படுவது என்பது அவசியமாகிறது. நீ உயிர்த்தன்மைக்கு உணர்திறன் மிக்கவர்களாக ஆக வேண்டும். உன்னுடைய எண்ணம், உன்னுடைய உணர்ச்சி, உன்னுடைய அகங்காரம், கொள்கை அல்லது நம்பிக்கை அந்த முறைகளுக்கு அல்ல. ஏனென்று சொன்னால் உயிர்தான் இந்த உலகத்திலே விலை மதிப்பில்லாதது. அதை போல ஜீவ ஆத்மாவினுடைய நிலையையும் ஒருவன் அறிவான் என்று சொன்னால் அவன் புத்தியோகம் பெற்றவனாகிறான். தான் என்பதற்கு இலக்காக இருப்பது எது, தனது என்பதற்கு இலக்காக இருப்பது எது என்றெல்லாம் ஒருவன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தான் தனது என்றெல்லாம் எதுவும் இல்லை இந்த உலகத்திலே. எல்லாம் பரமாத்மாவுடைய இந்த சாயப்பாவுடைய செயலே என்று அறிவதே புத்தியோகம். இந்த புத்தியோகத்தை சார்ந்திருப்பவன் அனைத்தையும் இறைவனுடைய சித்தப்படியே செயலாற்றுவான் என்கின்ற விவேகத்தினுடைய துணையினால் கர்மத்தில் வைத்த பற்றுதலையே அவன் ஒழித்து விடுவான். சர்வேஸ்வரனுடைய எண்ணமே எப்பொழுதும் எங்கும் நிகழ்கிறது. எந்த ஜீவன் அதற்கு கருவியாக இருந்தாலும் இல்லாமல் போனாலும் இறைவனுடைய செயல் நின்றே விடாது. அப்பாவினுடைய செயல் நின்று விடவே விடாது. சாயப்பாவினுடைய செயலை இந்த ஈஸ்வரனுடைய செயலாக நினைத்து யார் ஒருவர் பயணப்படுகிறாரோ அவர் கண்டிப்பாக இந்த உலகத்திலே நல்ல ஜீவாத்மாவாக பரமாத்மாவை அடையக்கூடிய, இந்த பரம்பொருளை தேடி பிடிக்கக்கூடிய நல்ல ஆத்மாவாக கண்டிப்பாக முழு மனதையும் பரம்பொருளிடத்திலே கட்டி வைத்த அந்த ஆத்மாவாக அவன் மாறுவான். அப்படிப்பட்ட என் பிள்ளைதான் நீயும். முழு பதிவை பார்ப்பதற்கு கீழே உள்ள ப்ளே பட்டனை கிளிக் செய்யவும்.